அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 093 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 093 இது அப்படியே மாறி இந்த பாக்ஸில் போட்டிருந்தேன்னா அந்த 30 அப்படிங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கும். இவ்வளோ தான். நான் வந்து ரொம்ப சொல்லலை, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இன்னைக்குரிய கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். சரி, 230 நேற்று 1230, இங்கே 3137 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் 3க்கு 1, 1க்கு 2, 3க்கு 3, 7க்கு 0. சரி, இன்றைக்கி என்ன மாதிரி வைப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த இயர்லி சார்ட்டில் போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம். இந்த இயர்லி சார்ட்டு படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே 1230, இந்த 1230க்கும் இதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் சிமிலரான ரிசல்ட் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது இது பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கடைசியாக 230, சரி, இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 713, 015, 230. ஓகேவா? சரி, இப்போ கடைசியாக இன்னைக்கு தேதியில் லாஸ்ட்டாக அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 797 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. 797. சரி, நம்ம இப்போ இதுக்கு தான் கெஸ்ஸிங் எடுக்கணுமா இல்லை இதுக்கு கெஸ்ஸிங் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா, எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னாடி நாள் கெஸ்ஸிங்கை வச்சு தான் மறுநாள் கெஸ்ஸிங்கை கணிப்போம். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கடைசி வருஷம் வந்த இந்த 8797 அப்படிங்கிற கணக்குக்கு நான் எப்படி வருது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலான்னு பார்க்குறேன். சப்போஸ் இது வந்து கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு உட்காந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பவராகவே எடுத்துக்கிறேன். பவராகவே எடுத்துக்கிட்டால் 8க்கு 4, 7க்கு 7, 9க்கு 0, 7க்கு 1, 4701. இதுக்கு உங்கள் கணக்கில் வந்தால் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. அதாவது நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1230 அப்படிங்கிற ரிசல்ட்டையும் 8797 அப்படிங்கிற ரிசல்ட்டையும் காமனாக வச்சுக்கிறேன். நான் எடுத்திருக்க நம்பர் 1க்கு 4, 2க்கு 7, 3க்கு 0, 0க்கு 1. அதே மாதிரி தான் 8க்கு 4, 7க்கு 7, 9க்கு 0, 7க்கு 1, 4701 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். சரியா? சரி, இப்போ இந்த 797 அப்படிங்கிறதுக்கும் 230 அப்படிங்கிறதுக்கு காமனாக 4701 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் 797 அப்படிங்கும்போது இந்த 797 இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இந்த வருஷத்துலேயோ இல்லை எதுலேயோ பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்தா 79 தான் இருக்குது சொல்லப்போனால். அப்படிங்கும்போது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த 79, இங்கே இருக்கிற 97 அப்படிங்கிறது காமனாக இதில் வச்சோம்னா 79. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 79க்கு 97 இங்கே ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்குது. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 69 இங்கே இருக்குது. 69 அப்படிங்கும்போதும் இங்கே காமனாக நம்மளுக்கு வருது. சரி, இப்போ 79 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிசியில் பார்த்தீங்கன்னா 79 அப்படின்னா 51 பிசியில் வச்சுங்க. ஓகேவா? 51 உங்கள் கணக்கில் பிசியில் வந்தால் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிசியில் இது அப்படியே பெரட்டனா, அதாவது இங்கே இருக்கிற 69 இங்கே 79, அப்போ 9க்கு 0, 6க்கு 2னா 7க்கு 3, 03 பிசியில் 03 வச்சுங்க. ஓகேவா? பிசியில் 03. சரி, இப்போ ஏபியை கணக்கு எடுத்துருவோம். ஏபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை
7 9. சரி, இப்போ நான் இங்கே இருக்கிற ஒரு 2 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, 797 797 அப்படிங்கும்போது இந்த பேட்டர்னில் 7க்கு 9 9க்கு 0. ஓகேவா? அதே மாதிரி 7க்கு 9 9க்கு 0. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு இது பிசியில் நான் கணக்கு எடுத்துட்டேன். அடுத்தது 7 9 அப்படிங்கும்போது ஏபியில் 9 0. ஓகேவா? 9 0. அதே மாதிரி 7 9 அப்படிங்கும்போது இங்கே 7 9 இருக்குது. அது வந்து பிசியில் எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே பிறண்டு 51 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஏபியில் 9 0 கணக்கில் வச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 69 இருக்குது. 69 அப்படிங்கும்போது 39. ஏபியில் 39 90. சரி, இதெல்லாம் எடுத்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை என்ன மாதிரி வரலாம் தெரியுங்களா? ஒன்று இங்கே இருக்கிற 801 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல மாறி 701 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஏன்னா இதுக்கு மேலேயும் பார்த்தா 061 இருக்குது. அதை பெரட்டுனா 601. அடுத்தது பார்த்தீங்கன்னா 801 அப்படிங்கும்போது இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா 401. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 501. ஓகேவா? சரி, அப்படிங்கும்போது என்ன, இந்த இடத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா 601. திரும்ப உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் சிம்பிளாக, ஒரே நிமிஷம், உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும். இப்போ இந்த இதை சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 801 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ அப்படி கணக்கெடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு சுற்றி என்ன இருக்குதுன்னா, ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்த சுற்றியே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே ரிப்பீட்டட் நம்பராகவே 801 இருக்குது, 601 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 801 இருக்குது, 801 இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 601 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 401 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 501 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 601 இருக்குது. அப்போ 401 501 601 801 இருக்குது. அப்போ இதில் மிஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு 701 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? உங்கள் கணக்கில் ஏன்னா ரிப்பீட்டடாக இருக்கிற போது ஒருவேளை இந்த கணக்குக்கு இந்த 230க்கும் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 7 2க்கு 7 3க்கு 0 0க்கு 1 701 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த 061 பிறண்டு ஒருவேளை 601 கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். சரி, அப்படி சப்போஸ் இதில் ஒருவேளை மாற்றம் இருந்தால் என்னவாக வரலாம்னா இது அப்படியே பிறண்டு 710 ஆர் 720 அப்படி சொல்லிட்டு வரலாம். இவ்வளோ தான் நண்பர்களே நான் கொடுக்குற கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக 01 கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா? ஏபி பிசி தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஏபி பிசினா உங்களுக்கு நான் பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்றேன். 66 64 56 5103 இது பிசி. ஏபியை பொறுத்த வரைக்கும் 4167 3990 அவ்வளோதான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 01
தட்டவே தட்டாது. அவ்வளோதான். உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லைனா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஆல் போர்டு இப்போதைக்கு எனக்கு 0 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. பாருங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி போர்டு ஸ்ட்ராங்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 0 வரலாம், இல்லை 1 வரலாம். சி போர்டில் 1 ஆர் 6. இவ்வளோ தான் என் கணக்கு. வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இவ்வளோ தான். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.